சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள். இந்த வருடம் இந்த 17ஆம் தேதி தான் பூரண அமாவாசை வருது. கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அமாவாசை ஒரு கிரகண தோஷமாக இருக்கு. ஸோ நம்ம ஊரில் இது தெரியறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் கிரகணம் கிடையாது, இது தெரியாது. பட் இருந்தாலும் அன்றைய நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகண தோஷ பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி, விருச்சிக ராசி, கடக ராசி, அப்புறம் சிம்ம ராசி, இந்த 4 ராசிக்காரர்களும் இந்த அமாவாசைக்கு மறுநாள் 18ஆம் தேதி நீங்கள் போய் பிள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ ஏதோ ஒரு கோயிலில், நவகிரகம் இருக்க கோயிலில் போயிட்டு கோதுமை தானம் கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பில் இருந்தால்